பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணஜே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதா சாஸ்திரத்துக்குரிய தியான ஸ்லோகங்களில் 9வது ஸ்லோகம். இதுதான் தியான ஸ்லோகத்திலே கடைசி ஸ்லோகமாக அமைகிறது. யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைஹி வேதைः சாங்கபதக்ரமோபனிஷதைர்காயந்தி யம் சாமகாः த்யானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினः யஸ்யாந்தம் ந விதுஸ்சுராசுரகணாः தேவாய தஸ்மை நமஹ. இந்த ஸ்லோகம் பரம்பொருளை குறிப்பதாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை குறிப்பதாகவும் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். தஸ்மை தேவாய நமஹ, அந்த தேவனுக்கு நமஸ்காரம். எத்தகைய தேவன் அவர் என்று கேட்டால், யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதா திவ்யைஹி ஸ்தவைஹி ஸ்துன்வந்தி. பிரம்மதேவன், வருணதேவன், இந்திரதேவன், ருத்ரதேவன், மருத்கணங்கள் இவர்களெல்லாம் தெய்வீகமான ஸ்தோத்திரங்களால் திவ்யைஹி ஸ்தவைஹி ஸ்துன்வந்தி ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களோ. ஸ்துன்வந்திங்கிறத ஸ்துவந்தின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். தேவாதி தேவர்களெல்லாம் யாரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களோ அந்த தேவனுக்கு நமஸ்காரம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதா திவ்யைஹி ஸ்தவைஹி ஸ்துன்வந்தி தஸ்மை தேவாய நமஹ. அப்படி சேர்த்து படித்து புரிஞ்சுக்கணும். அடுத்த வரி சொல்லுகிறது, யம் எவரை, சாமகாக நன்றாக வேதங்களை ஓதுகிறவர்கள், குறிப்பாக சாமவேதம் சொல்லுகிறவர்களெல்லாம், சாங்க பதக்கிரமோபனிஷதைஹி வேதைஹி காயந்தி. வேதத்தினுடைய அங்கங்கள் 4 வேதங்கள், ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த வேதங்கள் அது சாங்கம். சாங்கம்னா அங்கத்தோடு கூடினது. சிக்ஷா, கல்பம், வியாக்கரணம், நிருக்தம், சந்தஸ், ஜோதிஷம் அப்படின்னு அதுக்கெல்லாம் பேர். சிக்ஷான்னு சொன்னால் எப்படி உச்சரிக்கணுங்கிறது. வியாக்கரணம், வியாக்கரணம்னா இலக்கணம், சம்ஸ்கிருத இலக்கணம். கல்பம்னா எப்படி இந்த கர்மாக்களை எல்லாம் பூஜை பண்ணுற முறைகள் விஷயமானது. நிருக்தம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு சப்தம் எப்படி உற்பத்தி ஆகிறதுங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்கிறது. சந்தகனா ஒரு ஸ்லோகத்துக்கு எப்படி எத்தனை எழுத்து இருக்கணும் அப்படின்னு மீட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த செய்யுளுக்குரிய முறைகள். ஜியோதிஷம், வைதிக கர்மாக்கள் எல்லாம் பண்ணணும்னா அமாவாசை என்னைக்கு வருது, பௌர்ணமி என்னைக்கு வருது, கிரகண புண்ணிய காலங்கள், இதெல்லாம் சொல்லக்கூடியது ஜோதிஷ சாஸ்திரம். இதெல்லாம் சேர்ந்து தான் அங்கம்னு பேர். இந்த இடத்துல சாங்கம்னா அங்கத்தோடு கூடின வேதங்கள்னு அர்த்தம். அப்புறம் இந்த வேதங்களை எல்லாம் பிரித்து பிரித்து சொன்னால் அதுக்கு பதம்னு பேர். இந்த பதத்தையே ஒரு பதமும் இன்னொரு பதத்தையும் சேர்த்து சேர்த்து சொல்கிற போது அது கிரமம்னு பேர். ஜடய கனம் என்றெல்லாம் வேதங்களை பாதுகாத்து அதை அடுத்த தலைமுறைக்கு வழங்குறதுக்காக ஒரு உயர்ந்த முறையை நம்முடைய முன்னோர்கள் அன்று முதல் இன்று வரை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் உபனிஷத்து மந்திரங்களெல்லாம் பிரம்மத்தை பற்றி, கடவுளை பற்றி நிறைய உபதேசம் பண்ணுகின்றன. ஆகவே வேத பண்டிதர்களெல்லாம் எப்பொழுதும் அங்கத்தோடு கூடின வேத மந்திரங்களால், பதக்கிரம உபனிஷதங்களால் எந்த பகவானை குறித்து புகழ்ந்து பாடுகிறார்களோ அந்த தேவனுக்கு நமஸ்காரம். யம் சாமகாக காயந்தி தஸ்மை தேவாய நமஹ என்று புரிந்து கொள்ளணும். அடுத்தது, யோகினா யம் தியானாவஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தி. எந்த பகவானை யோகிகளெல்லாம் தியான நிலையில், தியான அவஸ்தித தத்கதேன மனசா, மனசினால் பார்க்கிறார்கள். எப்படிப்பட்ட மனசுன்னா, தியான அவஸ்தையில் இருக்கக்கூடிய மனசினால பகவானை அறிவு கண்ணாலும் மிகுந்த ஆழ்ந்த ஒரு தத்துவ ஞான திருஷ்டியினாலும் உணர்கிறார்கள். அப்பேற்பட்ட தேவனுக்கு நமஸ்காரம். யஸ்ய அந்தம், யாருடைய ஸ்வரூபத்தை சுராசுரகணாக, அதர்மத்திலேயே ஊறியிருக்கக்கூடிய அசுரர்கள், தர்மமான லௌகிக சுகத்திலே, உலக விஷய சுகத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய தேவர்கள், அவர்கள் அறிய மாட்டார்கள். அதாவது புலனின்பங்களிலே உழன்று கொண்டிருப்பவர்கள், தர்மமாகவும் உலக சுகத்தை அனுபவிக்கிறவர்கள், அதர்மமாக உலக சுகத்தை அனுபவிக்கிறவர்களுக்கெல்லாம் பகவானுடைய ஸ்வரூபம் தெரியாதுன்னு அர்த்தம். யார் தர்மமாக உலக சுகத்தை அனுபவித்து ஈஸ்வரனிடத்தில் பக்தி பண்ணி
ஈஸ்வரனோட அனுகிரகத்தினால ஞானத்தை பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் பகவானுடைய ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபமெல்லாம் விளங்கும். அப்பேற்பட்ட ஸ்வரூபத்தை உடைய பகவானுக்கு நமஸ்காரம் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். ஆகவே தேவாதி தேவர்களெல்லாம் எவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களோ, வேதமோதுகிற பண்டிதர்களெல்லாம் எந்த பகவானை வேதங்களால் போற்றி புகழ்கிறார்களோ, யோகிகளெல்லாம் தியான அவஸ்தையில் இருக்கக்கூடிய மனசினால் எந்த பரமாத்மாவை தரிசனம் பண்ணுகிறார்களோ, எவருடைய ஸ்வரூபத்தை தேவர்களும் அசுரர்களும் அறிய மாட்டார்களோ அப்பேற்பட்ட தேவனுக்கு நமஸ்காரத்தை செய்கிறேன் என்பதாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை மனதில் வாங்கி கொண்டு எப்பொழுதெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்முடைய மனசை சுத்தப்படுத்தி உண்மையை உணர்வதற்குரிய தகுதி படைத்ததாக ஆக்கிக்கொள்வோம். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நாளையிலிருந்து ஸ்ரீமத் பகவத்கீதா சாஸ்திரத்தினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய சாரத்தை சொல்லப் போகிறேன். அதற்கு பிறகு 2வது அத்தியாயத்திலிருந்து ஸ்லோகங்கள் வாரியாக அர்த்தம் சொல்லலாம் என்று பகவானுடைய அனுகிரகத்தை பிரார்த்தித்து கொண்டிருக்கிறேன். இந்த அளவிலே இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை சொல்லி நிறைவு செய்கிறேன். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைः வேதைः சாங்கபதக்ரமோபனிஷதைர்காயந்தி யம் சாமகாः தியானாவஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினः யஸ்யாந்தம் ந விதுஸ்சுராசுரகணாः தேவாய தஸ்மை நமஹ. அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஹரி ஓம்.